எல்லோருக்கும் வணக்கம். ஒரு பாரத நாட்டு குடிமகனாகவும் தமிழ் திருமகனாகவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏனென்றால் மே 16 இந்த வருஷம் 2026 நமது பிரதமர் நரேந்திர மோடிஜி லைடன் என்கிற ஹாலண்டு நாட்டு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் இருந்து முக்கியமான 2 விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு. இதுனா லைடன் செப்பேடுகள். என்னடா அந்த லைடன் செப்பேடுகள்னு பார்த்தீங்கன்னா 1000 வருடங்களுக்கு முன்னால கிளியரா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா 1006 ராஜராஜ சோழன் இங்க இருந்தார். சோழ நாட்டு மன்னனாக இருந்தாலும் சேர நாட்டையும் பாண்டிய நாட்டும் தனக்கு அடக்கி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருந்தார். அவருடைய நண்பனும் அவருடைய ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர், ஏன்னா அப்போ ரொம்ப கடல் வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சு. சோழர்களுடைய கப்பல்கள் போய் நிறைய கடல் வியாபாரம் நடந்துச்சு. கடாரம் கேடார்ங்கிற ஒரு போர்ட், இந்தோனேஷியா மலேசியா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு துறைமுகத்தில் இருந்த ஒரு ராஜா பேர் சூளாமணி. இந்த சூளாமணிங்கிற பௌத்த மதத்தை சேர்ந்த ராஜா தமிழ்நாட்டில் ஒரு விஹாரத்தை கட்டணும்னு நினைச்சார். எங்கே கட்டணும்? நாகப்பட்டினம். ஏன் நாகப்பட்டினம்? ஏன்னா நாகப்பட்டினத்துல தான் பூம்புகார், நாகப்பட்டினம் போன்ற இடங்கள்ல இருந்து தான் நமது சோழ கப்பல்கள் அங்கே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய வணிகர்களும் கடல் வணிகர்களும் இங்கே வரும்போது பௌத்த மதத்தில் கும்பிட்டு போகிறதுக்கு விஹாரம் ஸ்தூப்பான்னு சொன்னால் வெறும் கும்பிடுற இடம். விஹாரம்னா கும்பிடலாம், ப்ளஸ் அங்கே பயணிகள் தங்கலாம். அங்கே இருக்கிற பிரீஸ்ட் அவங்களாம் வைதிகர்கள்லாம் தங்கலாம். ஸோ விஹாரம். இந்த விஹாரம் நான் கட்டுறேன், ஆனால் உங்களுடைய ஆதரவு வேணும்னு அவர் கேட்டிருக்காரு. சூளாமணி வர்மன். ஆக்சுவலாக ராஜராஜ சோழன் பேர் ஆக்சுவலாக அருள்மொழிவர்மன். ஸோ இவர் என்னென்ன சொன்னார்னா, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஆதரவு அளிக்கிறேன். எப்படி ஆதரவு அளிக்கிறேன்னா, ஒரு பெரிய கிராமத்தை உங்களுக்கு நான் தாரவாக்கிறேன். அந்த கிராமத்துலேருந்து வர்ற வருமானம் அத்தனையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய விஹாரத்தை அந்த மெயின்டெனன்ஸ் அப்போ நீங்கள் பரிபாலனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லார். அந்த காலத்தில் ஒரு ராஜா அப்படி சொன்னார்னா ஒரு ஓலைச்சுவடியில் போடுவாங்க. முதல்ல அவர் சொல்வார் வாக்கியம், ராஜ வாக்கியம் அல்லது ராஜ வசனம்பாங்க. அப்புறம் இல்லை எழுதுவாங்க ஓலைச்சுவடில். அப்புறம் ஓலைச்சுவடிலேருந்து எல்லாரும் பார்க்கணுன்னா கல்வெட்டில் குறிப்பாங்க. கல்வெட்டும் தாண்டி 1000 வருடங்கள் ஒரு விஷயம் இருக்கணும்னா செப்பேடுகளில் பண்ணுவாங்க. இந்த மேட்டர் தான் அவர் சொன்னதான் ஆனைமங்கலம் செப்பேடுகள்னு நம்ம சொல்றது. செப்பு காப்பரில், செம்பு காப்பரில் இது பொறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ஆனைமங்கலம் என்கிற ஒரு பெரிய கிராமத்தை தாரவாக்குறாங்க. அங்கேருந்து நீங்கள் நினைக்கலாம் ஒரு கிராமம் தான், அப்படி இல்லை. ஆக்சுவலாக எந்த அளவுன்னு கூட அந்த செப்பேடுகளில் எழுதியிருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 600-700 ஏக்கர். அதில் வர்ற அத்தனை நெல்லும், இந்த நெல்லை விற்று அதில் வர்ற காசு இதை பரிபாலனை பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம்னு எழுதியது தான் ஆனைமங்கலம் செப்பேடு. இந்த ஆனைமங்கலம் செப்பேடை படித்தோன்னா என்னெல்லாம் இந்த தெரியுதுன்னா, இந்த செப்பேடுக்கு ஒரு பெரிய வயர் மாதிரி, ஒரு சங்கிலி மாதிரி ஒன்று இருந்து அதில் ராஜமுத்திரையோட லட்சியம்னா ராயல் சீல். அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான விஷயம். ஒரு புலி அதில் இருக்கு, சோழர்களோட பிரதிநிதி. இன்னொரு பக்கம் 2 மீன்கள், பாண்டியர்களோட பிரதிநிதி. கீழே அழகாக ஒரு அம்பு, வில்லு அம்பும். அந்த வில் இருக்கிறதுனால சேரர்கள்னு தெரியும். இந்த 3க்கு மேலே ஒரு கொடை இருக்கிறதுனால எல்லாமே ஒரு கொடையில ராஜேந்திர சோழன் கொண்டு வந்துட்டாரு. என்னடா இது வரைக்கும் ராஜராஜ சோழன் சொல்லிட்டு இருந்தாரு இந்த டாக்டர், திடீர்னு ராஜேந்திர சோழன் சொல்றாருன்னு நினைக்காதீங்க. இந்த கதை நடக்கும்போது ராஜராஜ சோழன் இறந்துடுறாரு. அங்க சூளாமணிவர்மன் இறந்துடுறாரு. சூளாமணிவர்மனுடைய பையன், அவர் பேர் விஜய மார்த்தாண்டவர்மன், எனக்கு நீங்க செப்பேட்ல போட்டு பர்மனண்டா கொடுத்துருங்க, இது ரொம்ப தற்காலிகமா இருக்கும் ஓலைச்சுவடுன்னு அவர் கேட்கும்போது ராஜேந்திர சோழன் தனது தந்தையருடைய விருப்பம் போல என்ன ஓலைச்சுவடில் எழுதியிருக்கோ அதை அப்படியே செப்புக்கு மாற்றி பொறிச்சது தான் இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள். எப்படி உத்தரமேரூரில் இருக்கிற செப்பேடுகள்ல இருந்தும் செங்கல்பட்டு செப்பேடுகள்ல இருந்தும் எப்படி ஒரு எலெக்ஷன் தேர்தல் எப்படி நடத்துறது, எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும், என்ன மாதிரியான ஆட்கள் இங்கே தேர்ந்தெடுக்கணும், ஒரு பஞ்சாயத்து தேர்தல்லேருந்து ராஜராஜ சோழன் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ராஜ்ய பரிபாலனம் புரியுது, எப்படி புரியுதோ அது போல ஆனைமங்கலம் செப்பேடுகள்லேருந்து என்ன புரியுது நமக்கு? சைவ மதத்தை சேர்ந்த ராஜராஜ சோழன்
பௌத்த மதத்துக்கும் ஆதரவு அளித்தார்னு தெரியுது. இந்த செப்பேடுகள் 21 பிளேட்டுங்க இருக்கு, தட்டுகள். இந்த 21 தட்டுகள்ல முதல் 5 தட்டுகள் சமஸ்கிருதத்தை எழுதியிருக்காரு. நம்ம தான் ஆகுன்னா வடநாட்டம் சொல்றோங்க. அது இல்லாம சமஸ்கிருதத்தையும் தமிழையும் கொஞ்சம் வளர்த்தவர் நமது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். சைவ மதத்தையும் பௌத்த மதத்தையும் சேர்ந்து வளர்த்தவங்க சோழர்கள்னு நமக்கு தெரியுது. இது மட்டும் இல்லை, சில பேர் சோழர்கள்னு சொல்லுவாங்க, சோழர்கள்னுபாங்க. எது கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருதத்தில் அவங்க எழுதுனதுனால, அதே சமயத்தில் தமிழில் எழுதுனதுனால சோழர்கள் நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக நீங்கள் கிராந்தம் சமஸ்கிருதத்தில் வந்து சாக்கும் சாக்கும் வித்தியாசம் இருக்குது. தமிழில் நம்ம அதே சா தான் எல்லாத்துக்கும் சொல்கிறோம். அதில் வந்து சோழர்கள்னு சொல்லுது. அதனால இந்த செப்பேடு, ஆனைமங்கலம் செப்பேடு எதனால் முக்கியம்னா, இந்த சோழர்களை வந்து சோழர்கள் தான் சரியான பேருன்னு அது ஒரு ப்ரூஃப். சான்ஸ்கிருத்தை வளர்த்தாங்க, ஒரு ப்ரூஃப். பௌத்த மதத்துக்கும் ஆதரவு அளித்தாங்க, அது ஒரு ப்ரூஃப். ராஜராஜ சோழன் நினைச்சதை ராஜேந்திர சோழன் பண்ணார், அது ஒரு ப்ரூஃப். அது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் ஒரே ஒரு கொடியில் கொண்டு வந்தாங்க, சண்டை போடாமல் இருந்தாங்க. அது எப்படி தெரியும்? மங்களகரமாக 2 பக்கமும் 2 விளக்கும் இருக்குது. இதெல்லாம் அந்த ராயல் சீல், அந்த ராஜ முத்திரையில் இருக்குது. ராஜேந்திர சோழனை பற்றி கொஞ்சம் சொல்லுது, ராஜராஜ சோழனை பற்றி சொல்லுது. இந்த 2 வர்ம இந்தோனேஷியா ராஜாக்களை பற்றியும் சொல்லுது. ஆனைமங்கலத்தை எப்படி கொடுக்குறோம்னு சொல்லுது. அப்பேற்பட்ட முக்கியமான செப்பேடுகள் 300 வருடங்களுக்கு முன்னால டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இத்தினூண்டு அந்த ஹாலண்ட் அவங்க கப்பல்கள் மூலமாக வந்து பிஸ்னஸ் பண்ணி தூக்குனாங்க. டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துச்சு, அப்புறம் போர்ச்சுகீஸ் வந்துச்சு, அப்புறம் பிரெஞ்சு வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் வந்து 200 வருடங்கள் இருந்தாங்க. டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஃப்ளாரண்டைன் கேம்பியர் என்கிற ஒரு டச்மேன் ஹாலண்டை சேர்ந்தவர் இந்த செப்பேடுகளை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்து கடைசியில் அந்த லெய்டன் பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கு. 10-20 வருடங்களாக 10 வருடங்களாக டெஃபினட்டாக பேச்சுவார்த்தைகள் நடந்து கடைசியாக ராப் வெட்டன் என்கிற பிரதமர், ஹாலண்டு நாட்டு பிரதமர், மே 16ஆம் தேதி நமது பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட இந்த செப்பேடுகள், இது பேர் பெரிய லெய்டன் செப்பேடுகள், 21 இருக்கு தட்டுகள், 30 கிலோ வெயிட். அதோட சின்ன செப்பேடுகளும் இருக்கு. குலோத்துங்க சோழன் ஒரு 20 வருடங்களுக்கு அப்புறம், இது நடந்ததுக்கு அப்புறம் 10-20 வருடங்களுக்கு அப்புறம் குலோத்துங்க சோழன், 1வது குலோத்துங்க சோழன், ராஜேந்திர சோழனோட பையன், அவங்ககிட்ட வந்து சொல்றாங்க, இது மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல, தரகர்கள் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ அவர் வந்து குலோத்துங்க சோழன் வந்து எழுதி கொடுக்குறாரு செப்பேடுல, இன்னொரு சின்ன கிராமம் கொடுக்குறேன், இந்த கிராமத்தில் வர்ற காசையும் பயன்படுத்துங்க, ஆனால் தரகர்கள் மிடில்மேன் எடுக்கக்கூடாதுன்னு எழுதி தந்தார் குலோத்துங்கன். 3 தட்டுல, அது பேர் சிறிய லெய்டன் தட்டுகள் செப்பேடுகள். இந்த ராஜேந்திர சோழன் எழுதுறது பெரிய லெய்டன் தட்டுகள் 21. அந்த பெரிய தட்டுகளும் சின்ன தட்டுகளும் சேர்ந்து தான் நம்ம பிரதமர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம நாட்டில் ஆரம்பிச்ச ஒரு விஷயம், 1000 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிச்ச விஷயம், இப்போ ஒரு வட்டம், கம்ப்ளீட் வட்டம் பயணிச்சு திருப்பி நம்ம நாட்டுக்கு வர்றது நம்ம சோழர்களுடைய பாரம்பரியம், சோழர்களோட உள்ளடக்கம், சோழர்களோட மத நல்லிணக்கம், இது எல்லாத்துக்கும் ஒரு அச்சாக, ஒரு நம்ம அந்த காலத்து சோழ சம்பிரதாயத்துக்கு வந்து ஒரு ஆதாரமாக இந்த லெய்டன் தட்டுகள் திருப்பியும் செப்பேடுகள் நம்ம கிட்ட வந்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதே மோதி ஐயா தான் நான் வந்து அடுத்த முறை நான் இறந்து பிறக்கும் பொழுது தமிழ்நாக பிறக்க விரும்புகிறேன்னு சொன்னேன். இதே மோதி ஐயா தான் எப்பவுமே இங்கே வரும்போது நம்மளை மாதிரி சட்டை வேட்டியை போட்டுட்டு நடப்பார், எஜமான் படத்தில் ரஜினிகாந்த் நடக்கிற மாதிரி. இதே மோதி ஐயா தான் 100 நாடுகளாவது திருவள்ளுவர் மன்றங்கள் நான் வைப்பேன்னு சொன்னார். இதே மோதி ஐயா தான் திருக்குறளை 10 முறை அவர் பேசியிருக்கார், தமிழில் பேசியிருக்காரு. அதை பற்றி நான் ஒரு நூலே எழுதியிருக்கேன், 7 வேர்ட் மந்த்ராஸ்னு திருக்குறளை பற்றி. ஸோ நான் தமிழன்னு ஒரு தமிழ் ஆதாரத்தை கொண்டாடிக்கிட்டே இருக்காரு மோடி ஐயா. அஃப்கோர்ஸ் நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் அவர் வந்து பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாரு. விடாமுயற்சியாக பண்ணுறதுல இந்த 10 வருட ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அப்பேற்பட்ட ஒரு 10 வருட பிரயத்தனம், பகீரத பிரயத்தனமோட கடைசி உச்சக்கட்டம் வந்து இந்த செப்பேடுகள் இப்போ வந்து இந்தியாவுக்கு வரப்போகுது. நமது சோழ நாட்டோடைய வளம், சோழ நாட்டோட வலிமை உலகத்துக்கே நம்ம பிரகடனம் பண்ணுறதுக்கும் இந்தியர்களுக்கு பிரகடனம் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த
நரேந்திர மோடி ஐயாவுக்கு நன்றியையும் கூறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். ஜெய்ஹிந்த்.